பாஸ் எங்க போறீங்க? என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? கன்னியாகுமரி டு லடாக். கேக்கல. கன்னியாகுமரி டு லடாக். சத்தமா. கன்னியாகுமரி டு லடாக். பாஸ் பாஸ் எங்க போறீங்க? எங்க போறீங்க? என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? கேக்கல. பாஸ் சத்தமா. ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் டு டஸ்டி ரைட்ஸ். கன்னியாகுமரி டு காஷ்மீர் பைக் ட்ரிப்போட 10வது விலாக் இன்னைக்கு. போன விலாகில் என்ன பார்த்தோன்னா, பிஸ்கெட்டில் இருந்து கிளம்பி நல்லா ஆஃப் ரோட் பண்ணி வாட்டர் கிராசிங்லாம் பண்ணி பேங்காங் லேக் வந்த வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த விலாகில் பேங்காங் லேக்கில் தங்கினது, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஹேண்ட்லே போயிட்டு உம்மிங்லா போயிட்டு திரும்ப ஹேண்ட்லே வந்து ஸ்டே பண்ண வரைக்கும் பார்க்க போகிறோம். நைட் அங்கேயே வந்து டின்னர் கொடுத்தாங்க. லைக் லோக்கலில் செஞ்ச ப்ரெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு, குழம்பு, பொரியல், அப்பளம். ஹேண்ட்லேயில் இருந்த அளவுக்கு இல்லைனாலும் இங்கே நல்லாவே டீசெண்டாக தான் இருந்துச்சு. இது இல்லாமல் காஃபி இல்லை டீ ஏதோ ஒன்று கிடைக்கும். சாப்பிட்டு தூங்க போயாச்சு. டென்ட் ஸ்டேலாம் நல்லாவே குளிர் நினச்சோம், ஏன்னா லேக் பக்கத்துலேயே இருந்ததுனால. பட் சர்ப்ரைசிங்லி நாங்கள் லேல தங்கியிருந்த விட எங்கள் குளிர் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கொஞ்சம் பேர் எங்கள் லேக் சைட்லேயே வாக்கிங் போகிறதையும் பார்க்க முடிஞ்சுது. எங்களுக்கும் அங்கே போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு ஆசையாக இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இங்கே பேங்காங் லேக்கில் இருந்து ஹேண்ட்லே போகிற வழியில் இன்னொரு பெரிய ரிவர் கிராசிங் வருமா. நேற்று வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கப்பல் ட்ராவல் பண்ண வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே போகும்போது ஒரு 11:30 மணி போல் இருக்குமா. அங்கே கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரியோட டயரில் பாதி அளவுக்கு தண்ணி இருந்துச்சான். ஸோ பைக்லாம் வந்து போக முடியாதுன்னு ரிட்டன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாமே நாங்கள் கிளம்பிட்டோம். மணி இப்போ 6 தான், ஆனால் பார்க்குறதுக்கு என்னமோ 11 மணி போல் வெயில் அடிக்குது. இன்னும் லேட்டாக வெயில் இன்னும் ஜாஸ்தியாகி ரிவரில் வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தி ஆயிரும். இங்கே போகிற வழியில் கொஞ்சம் தூரம் பார்த்தோம்னா இந்த பூகா வேலி மாதிரியே லெஃப்ட் சைடில் வந்து புல்லுக்கு நடுவில் தண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது. பேங்காங் லேக்கிலேருந்து ஹேண்ட்லே போகிறதுக்கு மொத்தம் 2 ரூட் இருக்குது, அதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம தங்கியிருந்த மேரக்கில் தங்கினதுனால நமக்கு இன்னொரு 20-30 கிலோமீட்டர் வந்து குறையும். ஸோ மேரக்லேருந்து ஹேண்ட்லே போகிறோம். ஹேண்ட்லே போகிறதுக்கு ஒன்று ஸ்ட்ரெயிட்டான ரூட் இருக்குது, அது பார்த்தோன்னா 140 கிலோமீட்டர், 3 மணி நேரம் 10 நிமிஷம். இன்னொன்று வந்து 4 மணி நேரம் 34 நிமிஷம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஜாஸ்தியாகுது. டிஸ்டன்ஸுமே ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஜாஸ்தி. சுஷுல்னு ஒரு ஏரியா வந்துச்சு. அங்கே ஒரு மிலிட்ரி செக் போஸ்ட்டில் கேட்டப்போ இந்த வழியாக போனோன்னா, அதாவது ஷார்ட்டஸ்ட் ரூட் எடுத்தால் ரிவர் கிராசிங் பண்ணுட்டாங்க. ஸோ நேற்று வந்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ரிவர் கிராசிங்கில் வந்து லாரி டயர் பாதி அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்ட்டு. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா கொஞ்சம் மலையை சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். பட் மலையை சுற்றி போனாலும் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, இந்த கக்சங்லா பாஸ் பார்க்கலாம். இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தா 17,500 அடி உயரத்தில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் நாள் பார்த்தோம் இல்லையா கார்துங்லா பாஸ், அந்த அளவுக்கு ஒரு உயரம். அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, போகிற வழியிலேயே வந்து இந்த பெட்ரோல் பம்ப் நியோமான் இருக்குது. ஸோ நம்ம லேக் பக்கத்தில் பேங்காங் லேக்கு முன்னாடி ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டோம் இல்லையா, அதை விட்டால் இந்த நியோமா பெட்ரோல் பம்ப் தான். ஸோ இது வந்து பெட்ரோல் போட்டு அப்படியே போய்க்கலாம். ஒருவேளை இந்த ஷார்ட் ரூட் எடுத்தாலும் இங்கிருந்து ஒரு 22 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த நியோமாவில் பெட்ரோல் போட்டுட்டு திரும்ப போகணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஷார்ட் ரூட்டு தான் வந்து பெஸ்ட்டு. 40 நிமிஷம் ஆட் பண்ணாலும் இன்னொரு 40 நிமிஷம் மிச்சம் பண்ணலாம். பட் இருந்தாலும் நேற்றுலாம் ரொம்பவுமே டயர்ட் ஆகிட்டோம். இந்த வாட்டர் கிராசிங்லாம் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சுற்றியே வந்துடலாம், இந்த கக்சங்லா பாஸும் பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் இந்த ரூட் சூஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரைட் எடுத்து போயிடுவோம். இந்த பேங்காங் லேக்கோட கடைசி வியூ பாயிண்ட் இது தான். இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து அந்த புல்லுக்கு நடுவில் தண்ணி அங்கங்கே போய்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு பூகா வேலி மாதிரியே இருக்குது. எனிவே நம்ம பிளானில் வந்து அந்த இடத்துக்கும் போகிறதுனால இங்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நாங்கள் சொன்ன அந்த சுஷுல் அப்படிங்கிற ஏரியா இதுதான். இங்கே வந்து தான் விசாரித்தோம் லைக் எந்த ரூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இங்கே வாட்டர் கொஞ்சம் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கனால நீங்கள் ரைட் எடுத்தே போய்க்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த ரூட்டில் போனால் ஓவராலாக 40 கிலோமீட்டர் ஜாஸ்தி, ட்ராவல் டைமே 40 நிமிஷம் ஜாஸ்தியாகும்னு தெரிஞ்சு தான் போகிறோம். ஏன்னா வந்து எகெயின் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வாட்டர் கிராசிங் பண்ணுறதுக்கோலாம் தெம்பு இல்லை. வாட்டர் கிராசிங் தான் இல்லையே, கொஞ்சம் நிம்மதியாக போகலான்னு பார்த்தா இந்த ரோடு ஸ்டார்டிங்கில் ஒரு காரை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரோடோட முடிகிற வரைக்குமே ஒரு வண்டி பைக்கை வந்து எதிர்த்தாப்புலையும் போல் நம்மளை கிராஸ் பண்ணியும் வரல. யாருமே இந்த ரோடை யூஸ் பண்ணுறதில்ல போல். அண்ட் இன்னொரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த ரோட்டில் பாருங்கள் அங்கங்கே மண் வந்து சரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து விழுந்திருக்கு, கல்லெல்லாமே உருண்டு வருது. ஸோ நிறைய இடத்துல இங்கே சரிவு இருக்கும் போல், அதுவுமே கொஞ்சம் பயந்தோம். ஸோ இந்த ரோட் வர்றதுக்கு அந்த தண்ணி போய் போகிறதே பரவாயில்லையாங்கிற மாதிரி கூட சம்டைம்ஸ் தோண ஆரம்பிச்சிது. இந்த ரூட் எடுத்தால் ஒரு 3 அட்வான்டேஜ் இருக்குங்க. ஒன்று, ஹை ஆல்டிடியூடில் ஸ்னோ கேப் மவுண்டன்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரைவ் வந்து சூப்பராக இருக்கும். 2வது, இந்த மிர்பால் லேக்கை பார்த்துட்டு போகலாம். 3வதாக கக்சங்லா பாஸ், அதுவும் ஒன் ஆஃப் த ஹை ஆல்டிடியூட் பாஸ். இந்த மிர்பால் லேக் அது இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு 2-3 ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது. என்னென்னா
ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆல்டிடியூட் 16,000 அடி உயரத்தில் இருக்கிற லேக் இது வந்து. அதாவது பேங்காங் லேக்கை விட கிட்டத்தட்ட 2,000 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. அடுத்ததாக இங்கே ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்றாங்க. பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா. ரேர் ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்லாம் வந்து இந்த லேக்குக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. 4வதாக டென்ட்லாம் கூட போட்டு தங்கலான்றாங்க. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த டென்ட்டு போட்டு தங்குறதுக்கான அறிகுறி எதுவுமே கிடையாது. டென்ட் ஸ்டே பண்ணலான்னு கூகுளில் போட்டிருந்தாலும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி இடத்துல அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா 16,000 அடி உயரத்தில் வந்து நம்ம ஒரு டென்ட்டு போடும்போது ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மியாக இருக்கும். ஒரு ஹோல் நைட் ஸ்டே பண்ணுறதுங்கிறது. அண்ட் இது ஃபுல்லாகவே சுற்றி நல்லா ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ கிளைமேட்டுமே சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். நல்லா ஜாலியாக சூப்பரான ரோட்டில் லேக் வியூவில் என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ரோடு வந்து செம்ம மோசமாக வந்துருச்சு. ஏன்டா இந்த ரோடு எடுத்துருக்கோம், பேசாமல் வாட்டரே கிராஸ் பண்ணி போயிருக்கலான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரோடு அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. என்னென்னா நல்லா இருந்த ரோடு எல்லாமே பறித்து போட்டிருக்காங்க. மேபி புது ரோடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இதை கிராஸ் பண்ணுறோன்னு இருந்துச்சு. புது ரோடு போட போகிறாங்கன்னு பார்த்தா இப்போ லைவாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த மணலெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. நேற்று வந்த மாதிரி திரும்ப ஷோல்டர் பெயின் ரீஸ்டார்ட்டே ஆகிடுச்சு. அண்ட் இவங்க ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லுங்க. அதாவது அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போகிறோன்ட்டு அங்கேருந்த கல்லெல்லாம் எடுத்து விலக்கி வச்சு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த வருஷம்லாம் நிறைய இடத்துல ரோடு ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் ட்ராவல் பண்ணுறவங்களாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கக்சங்லா பாஸ் வந்தாச்சு. இதுவுமே கார்துங்லா பாஸ் அளவுக்கு ஹைட்டு தான். 14,500 அடி உயரம். அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கார்துங்லா பாஸ் போனப்போ எல்லாமே கொஞ்சம் தலைவலிலாம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 2-3 நாள் டேப்லெட் எடுத்தேன். அப்புறம் லேலேயே ஒரு 5-6 நாள் சுற்றுனதுனால இந்த இடத்துல வந்து எனக்கு தலைவலி அதெல்லாம் எதுவுமே இல்லை. கக்சங்லா பாஸ் விட்டு இறங்கினதுமே குதிரைலாம் கூட்டமாக இருந்துச்சு. கேமரா பார்த்தோன்னே ஓடிடுச்சு. இது ஒன்று தான் கண்ணில் சிக்கிச்சு. இப்போ நம்ம அடுத்து போகிற இடம் மாஹே. இங்கே ஒரு 4 ஜங்ஷன் இருக்கும். பேங்காங் லேக்கிலிருந்து இந்த வழியாக தான் வந்தோம். இங்கே வந்து லெஃப்ட் எடுத்தோன்னா நெயோமா பெட்ரோல் பம்ப், ஹேன்லே, உம்மிங்லாலாம் போகலாம். இதுவே வந்து ரைட் எடுத்து நேராக போனோம்னா சர்ச்சு, அதில் கீழே ஒரு சின்ன ரோட் போகுது பாருங்கள், அதில் போனோம்னா சோமாரிரி லேக் போகலாம். மாஹே ஜங்ஷன்லேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. வந்ததுக்கு நம்ம சேனலோட ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுமே முடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்மி ஆப்ஷன் தான். பிரெட் ஆம்லேட், அப்புறம் ஆம்லேட், மேகி. மோஸ்ட்டாக லேல எங்கே போனாலும் இந்த ஆப்ஷன் மட்டும்தாமே இருக்கும். சாப்பிட்டு வண்டி எடுத்தால் அடுத்த ஒரு 45 கிலோமீட்டருக்கு ரோடு செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் ஹைவேஸே தோற்றுருங்கிற மாதிரி இருக்கும். அது போகிற ரோட் சைடில் எல்லாமே ஃபுல்லாக இந்த சிந்து நதி இண்டஸ் ரிவர் தான் ஓடிட்டுருக்கும். இந்த டிரைவ் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனால் நயோமா வரும். அந்த ஒரே பெட்ரோல் பம்ப் இந்த ஏரியாவுக்கு. இந்த பெட்ரோல் பம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உலகத்திலேயே அதிக உயரத்தில் இருக்கிற பெட்ரோல் பம்ப். 13,600 அடி உயரம். போன வாரம் வந்து இந்த பேங்காங் லேக் போனப்போ அங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு. அது என்ன தேங்க்ஸே பெட்ரோல் பம்ப். அவங்களும் அப்படி தான் போட்டிருந்தாங்க வேர்ல்டு ஹையஸ்ட்னு. பட் ஆக்சுவலாக அது வந்து 12,900 தான் இருக்குது. இதுதான் வந்து 13,600 அடி உயரத்தில் இருக்குது. அண்ட் இந்த ஏரியாவில் எங்கே போனாலும் இது ஒன்று தான். லைக் சோமாரிரி லேக் போகணும், இல்லை வந்து நீங்கள் கீழே வந்து இறங்குறீங்க, மலையை விட்டு இறங்குறீங்க, இல்லை உம்லிங்லா, ஹேன்லே, எங்கே போனாலும் இந்த ஒரே பெட்ரோல் பம்ப் தான் இருக்குது. இதுதான் லோமா பிரிட்ஜ். பேங்காங் லேக்கிலிருந்து ஹேன்லே போகிறதுக்கு 2 ரூட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 2 ரூட்டில் எந்த ரூட் எடுத்தாலும் இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி தான் ஜாயின் ஆகும். இந்த பிரிட்ஜுக்கிட்டே ஒரு மிலிட்ரி செக் போஸ்ட் இருக்கும். உங்ககிட்ட இன்னர் லைன் பெர்மிட்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் இங்கேயே உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஹேன்லே போகிறதுக்கு ஒரு 50-55 கிலோமீட்டர் இருக்கும். பட் ஒரு 45 to 50 மினிட்ஸ்லேயே போயிடலாம். ரோடு சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. இந்த ரோடு குட்டியாக இருந்தாலும் டிரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா 2 சைடுமே புழுதி மணல், டெசர்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபாரினில் டிரைவ் பண்ணுற ஃபீல் வந்துச்சு. அதுவும் முன்னாடி ஃபுல்லாக மவுண்டைன் வேறு இருந்துச்சா, சான்ஸே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ரோட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரோடு குட்டியாக இருந்தாலுமே அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து சூப்பராக சைடில் ரோட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரோடு நல்லா இருந்தாலும் ஒரு 45 நிமிஷத்துலேயே நாங்கள் ஹேன்லே ரீச் ஆகிட்டோம். ஹேன்லே எதுக்கு ஃபேமஸ்னால் நைட்டு வந்து ஸ்கை வந்து க்ளவுட்ஸ் இல்லாமல் கிளியராக இருக்கும், ஸ்டார்ஸ்லாம் சூப்பராக பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் பிளான் என்னென்னா நாங்கள் வந்து ஹேன்லே உள்ளே வராமல் டேரெக்டாக வந்து உம்மிங்லா போயிடலான்ட்டு. ஏன்னா இப்போ மணி 1 ஆகுது. இங்கிருந்து உம்மிங்லா போகிறதுக்கு இன்னொரு 75 கிலோமீட்டர். ஸோ போயிட்டு வரதுக்கே 150 கிலோமீட்டர் மவுண்டனில் ஓட்டுனா ரொம்ப இருட்டிடும். பட் அமித் என்ன சொன்னார்னா அவர் புல்லட் வந்து கொஞ்சம் இழுக்கிறது கஷ்டம். ஸோ என்னோடய லக்கேஜ்லாம் நான் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னார். ஸோ அதனால் இங்கே ஹேன்லே முன்னாடியே வந்து ஒரு வந்தோடனே இந்த பிரிட்ஜில் ரைட் எடுத்து போனால் ஒரு ஹோம் ஸ்டே இருந்துச்சு. அங்கேயே பார்த்து அவர் லக்கேஜை மட்டும் வச்சுட்டு இமீடியட்டாக கிளம்புறதான் பிளான். ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஹோட்டல்லாம் பார்த்து செக்இன் பண்ணிட்டு திரும்ப இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ஐ லவ் ஹேன்லேன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கிருந்து நம்ம ரைட் எடுத்து போனோம்னா உம்மிங்லா. ஸோ இதுக்கு மொத்தம் 2 ரூட் இருக்கும். ஸோ கூகுள் மேப்பில் வந்து 2மே காட்டும். இப்போ வந்து என்னென்னா காட்ட மாட்டுது, ஏன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஒன்று வந்து ப்ராப்பராக ரோட்டில் போயிடலாம். இன்னொன்று வந்து இந்த அட்வென்ச்சர் பிடிக்குன்றவங்களாம் வந்து மணல்லையே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து டஸ்ட்டு மணலாக தான் இருக்கும், நிறைய விழுந்துலாம் வருவாங்க. எங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ப்ளஸ் நம்மளது எதுவுமே வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் டயர் இருக்கிற பைக்குனால கண்டிப்பாக செட் ஆகாதுன்ட்டு நாங்கள் மெயின் ரோட்லேயே போகலான்னு முடிவு பண்ணோம். ஸோ இங்கேருந்து ஒரு 47 கிலோமீட்டர் போனோம். 47 கிலோமீட்டர் போனால் சிசும்லே பிரிட்ஜுன்னு ஒரு இடம் வரும். அந்த பிரிட்ஜு போயிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து உம்மிங்லாக்கு போகணும். அது வந்து மேப்பில் காட்டாது, பட் ரூட் இருக்கும், ப்ராப்பராக ரோடே இருக்கும். 26 கிலோமீட்டர் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும்.
நாங்கள் அர்ஜென்ட்னால அந்த ஹேண்ட்லே பக்கத்தில் போயிட்டு அங்கே ஒரு பிரிட்ஜில் ரைட் எடுத்து ஒரு ஹோம் ஸ்டேயில் போயிட்டோம். பட் எங்களுக்கு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பிரிட்ஜில் ரைட் எடுக்காமல் நாங்கள் நேராகவே போயிருந்தோம்னா எக்கச்சக்க ஹோம் ஸ்டே ரொம்ப நல்லாயிருக்குன்ட்டு. நாங்கள் தங்கி இந்த ஹோம் ஸ்டேயில் ஃபுட்டு கூட அந்தளவுக்கு சரியாக இல்லை. உம்மிங்லா போகும்போது நிறைய தண்ணி கேரி பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆக்சிஜன் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஆக்சிஜன் லெவலை வந்து இந்த வாட்டர் தான் சப்ஸ்டியூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சைக்கிளில் போகிறாங்க. எங்ககிட்டயே 2-3 பேர் தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க. Do you have just a little bit of spare water? Water? Just a little bit. Wait. சீக்கிரம் தண்ணி இருக்கா? எங்ககிட்டயே 3 பேர் கேட்டாங்க. பட் எங்களால் இவருக்கு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சுது, முன்னாடிவங்களுக்குலாம் கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நம்ம பைக்கில் போகும்போது நம்மளால் ஈஸியாக கேரி பண்ண முடியும். ஸோ அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சைக்கிளெல்லாம் எப்படி தான் வந்து உம்மிங்லா வரைக்கும் போகிறாங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. முன்னாடி 2 பேர், அப்புறம் நான் ஏன் எல்லாம் இப்படி சேர் பண்ணிருக்கோம் தெரியுமா? கன்னியாகுமரியில் ஆரம்பித்த ரைட் 13 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கரெக்டாக 5000 கிலோமீட்டர் மார்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட் முன்னாடி இருக்கான். ஸோ இந்த ஹிமாலயாஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் 10 எடுத்திங்கன்னா அதில் ஒரு 7 வந்து ஹிமாலயாஸில் தான் இருக்கும். அது இப்போ அதோட ஃபஸ்ட்டு டாப்பில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். 19,024 அடி உயரத்தில் இருக்குது. இன்னொரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். யூ ஆர் அட் த லெவல் ஆஃப் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப். அப்பா, எவரெஸ்ட் பேஸ் கேம்போட லெவலையும் தாண்டி நம்ம பைக்கில் போய்கிட்டு இருக்கோம்னா பார்த்துக்கோங்க. கிலோமீட்டர் வந்து ஒரு 75 நாளும் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் டு 3 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷத்தை கனவு இந்த உம்மிங்லா பாஸ் ரீச் பண்ணுங்கிறது. இது கட்டும்போது வந்து 4 வீலர் மட்டும்தான் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ரோட்ஸ் போட்டு 2 வீலர்லாம் வரணுன்னு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட கனவு வந்து இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது. வெல்கம் டு உம்மிங்லா பாஸ். ஹையர் த ஹில், ஸ்ட்ராங்கர் த வில். எதிரில் தான் வேர்ல்டு ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. இங்கே ஆக்சிஜன் கேம்புமே இருக்குது. உங்ககிட்ட வாங்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா இங்கே டொனேட் பண்ணிடலாம். நாங்கள் கார்துங்லா பாஸ் போகும்போது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எங்களை பைக்கு வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே தலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட். இங்கேயே வந்து கூட்டமே இல்லை. ஏன்னா வந்து சாயந்தரம் 4:30 ஆகிடுச்சு. மேபி வந்தவங்களாம் ரிட்டர்ன் ஆகிட்டாங்களா தெரில. பட் இட்ஸ் ஸோ குட். லைக் இந்த பிளேஸ் நம்ம மட்டும்தான் இருக்கோம். எவ்வளோ நேரம் வேணால் எப்படி வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்கு மேலே இருக்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்னா 19,000 அடி உயரத்தில் ஆக்சிஜன் லெவல் ரொம்பவுமே கம்மி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க முடியுமோ இறங்க சொல்லிடுறாங்க. 19,000 அடி உயரத்தில் இருக்கனால இங்கேருந்து சுற்றி இருக்கிற எல்லா பெரிய பெரிய மலையுமே இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்குது. வியூவுமே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்ததுக்கு இங்கே சேனலோட ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டோம். கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிட்டோம். 0 மீட்டர் சி லெவல். ஓகே. அங்கேருந்து இங்கே 19,024 ஃபீட் சி லெவலுக்கு வந்திருக்கோம். ஓகே. அதை நம்ம முத்திரையை பதிக்க இங்கே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவோம். சூப்பர். இங்கே செம்ம ஸ்பாட். இது வந்து எப்பவுமே இங்கே இருக்கும். நம்ம இங்கே வந்தோங்கிறதுக்கு. இப்போ இருக்கிறது வந்து உம்லிங்லா பாயிண்ட். இதுதான் வேர்ல்ட்ஸ்லேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட். இங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டாங்க. என் லங் கெப்பாசிட்டி நான் இப்போ செக் பண்ண போகிறேன். 1 2 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நானும் ட்ரை பண்ணுறேன் பேருங்க. எஸ், நானும் ட்ரை பண்ணுறேன். ஒரு 30 நிமிஷம் இருந்திருப்போம். அதுக்கு மேலே இருக்குது ரெக்கமெண்டட் இல்லை. ஏன்னா ஆக்சிஜன் கம்மிங்கனால தலைவலிலாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த K2K சீரீஸ் அவரோட இன்ட்ரோ சீன் எடுத்ததுமே இங்கே தான். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பபாய். கன்னியாகுமரி டு லடாக். கேட்கல. கன்னியாகுமரி டு லடாக். சத்தமா. கன்னியாகுமரி டு லடாக்.